ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டிஎன்பிஎஸ்சிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரிசல்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க, ஃபைனல் ரிசல்ட். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா வாட்ஸ் நியூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து நோட்டிஃபிகேஷன் மாதிரி ஷோ ஆகிட்டு வரும். இதில் பாருங்க பிப்ரவரி 13 பாருங்க கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஃபைனல் ரிசல்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை வந்து ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணா போதும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் ரிசல்ட்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுல அப்படியே பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல பாருங்க ஃபைனல் ரிசல்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த ஆப்ஷன்ல உங்களுக்கு டேட் போட்டு அதற்கான இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ரீகவுன்சிலிங் ஜிஎஃப் டிஏ பப் லிஸ்ட்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த மாதிரி ஒன்னொன்னுக்கும் தனித்தனியா எல்லாம் ஃபேஸ் 2 எல்லாத்துக்குமான இதுக்கும் கொடுத்துருக்காங்க. அக்ரி, ஆட்டோமொபைல் எல்லாத்துக்கான டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நீங்க எந்த எக்ஸாம் எழுதிருக்கீங்களோ இந்த கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீஸ்ல வந்து நீங்க எந்த போஸ்டிங் நீங்க அப்ளை பண்ணீங்களோ ஜஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு கிளிக் பண்ணா போதும். ஒரு 2 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆயிட்டு உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் தான் வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்து டீடைலா கொடுத்துருப்பாங்க பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இது ஃபைனல் ரிசல்ட். இதுல கொடுத்துருக்காங்க பாருங்க. the list of registered number of candidates selected provisionally conditionally for appointed by direct recruitment to the post of general foreman and technical assistant in the Tamil Nadu Motor Vehicle Maintenance Subordinate Service included in combined engineering service communication notification number கொடுத்துருக்காங்க. எப்போ எக்ஸாம் நடந்தது, எப்போ ரிசல்ட் எல்லாமே வந்து கவுன்சிலிங் பண்ணது எல்லா டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் ஃபோர்மேன் பாருங்க, அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் ஃபைனல் லிஸ்ட்ல வந்து செலக்ட் ஆனீங்களோ அவங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து உங்களுடைய நம்பர் இருக்கா அப்படின்றத ஒன்ஸ் வந்து நீங்க செக் பண்ணி பாத்துங்க. இதை செக் பண்ணி பார்த்துட்டு அது கீழே பாருங்க. இது வந்து என்னைக்கு வந்து இந்த டேட் வந்து என்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து இந்த ரிசல்ட் விட்டுருக்காங்க பாருங்க. 12/2/2024 நம்மளுக்கு வந்து இப்போ பப்ளிஷ் பண்ணது பாத்தீங்கன்னா 13/2/2024 தான் இந்த ரிசல்ட் வந்து டிஎன்பிஎஸ்சியோட அபிஷியல் வெப்சைட்ல வந்து நம்மளுக்கு வந்து விட்டுருக்காங்க. இந்த மாதிரி 1 by 1 இருக்கு. நீங்க வந்து எந்த எக்ஸாம் எழுதுனீங்களோ நீங்க ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணா போதும். கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயன் வந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. டவுட் தான் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.